வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ பேனர் மாதிரி எடிட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துருவோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் இமேஜ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த சைடில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணுறீங்களோ கரெக்டாக அத்தனை செகண்டுக்கோ ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்து அதோட சைஸை லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி அதை இதுக்கு பக்கமே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். மறுபடியும் அதே மாதிரி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்து மறுபடியும் அதை பக்கம் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எகைன் ஒரு ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்னஸாக இருக்கும். ஸோ அந்த சைஸில் இருக்கிறத மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் எடுத்து அதை இந்த சைடில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருந்தால் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிவிடுங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் இமேஜ் மாதிரி வந்து ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோ. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமேஜ் இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பேசிக்னு இருக்கும், பேசிக் செலக்ட் பண்ணி B05 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் மட்டும் இப்போ PNG கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இதை இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது இந்த அளவுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா அதை இன்னும் கூட கொஞ்சம் இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸை ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிளாக் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரேம்ஸில் வந்துட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃப்ரேம் அளவுக்கு அதை கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இந்த மாதிரி செட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு இருக்கான்னு இப்போ ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ பேக்கில் வந்துருங்க. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரேமுக்கு உங்களுக்கு வந்து அது இதாகும். ஸோ அதுக்கு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் மட்டும்தான் ஃபேஸ் கவர் ஆகணும். எக்ஸ்ட்ரா மற்ற ஃப்ரேமில் இருக்குது அப்படின்னா அதை வந்து கிராப் பண்ணிவிடுங்க. இப்போ அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரேமில் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ பெரிய ஃப்ரேம் இருக்குது பக்கம். ஸோ அந்த ஃப்ரேமில் இந்த மாதிரி அந்த ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை ஜூம் பண்ணி ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணி பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்க ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டச் ஆகும். கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ரேம் அளவுக்கு இருக்கிற மாதிரி மட்டும் கிராப் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 2 ஃப்ரேமும் இப்போ எப்படி செட் பண்ணமோ அதே மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரேம்லையும் கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த சென்டரில் இருக்க 2 ஃப்ரேமை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். பெரிய ஃப்ரேமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ்னு இருக்கும், ஸோ அதையும் கூட கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் இருக்கும், பெரிய ஃப்ரேமு. ஸோ அந்த ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு லைட்டாக வந்துட்டு இந்த பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அது 2 பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும், ஏன்னா அதில் தான் நம்ம லைட்டிங் வந்து செட் பண்ண போகிறோம். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லைட்டிங் PNG இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏதோ ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
அதோடைய டியூரேஷனை ஃபஸ்ட்டு எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். ரைட் சைடு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேம் உங்களுக்கு இருக்கும். அந்த ஃப்ரேமுக்கு சென்டரில் இந்த மாதிரி இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக வந்துட்டு. ஸோ 2 ஃப்ரேமை தாண்டி பக்கம் இருக்க ஃப்ரேமில் டச் ஆகுது அப்படின்னா அதையும் அதே மாதிரி தான் கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிடுங்க. கிராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அது கரெக்டாக அந்த 2 ஃப்ரேமில் மட்டும்தான் ஷோ ஆகும். எகைன் அந்த லைட்டிங் இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்து அதை மேலே அந்த மாதிரி கார்னரில் லைட்டாக தெரிகிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் அதே மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோட கலரை என்ன கலர் சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரையும் லைட்டாக கொடுத்துக்கோங்க. பேக்கில் வந்துட்டு அது தேவையான அளவுக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட நேமை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் மை லவ்னு வந்து டைப் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் யாருக்கு நேம் பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை டைப் பண்ணிவிட்டு கைன் மாஸ்டர்லேயே நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கும். தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கைன் மாஸ்டரில் ஃபாண்ட் ஒர்க் ஆகாதனால நான் செப்பரேட்டாக அதை பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் கைன் மாஸ்டர்லேயே நிறைய ஃபாண்ட் இருக்கும், எது வேணுமோ அதை வந்துட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கலரை வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க ஃபாண்டுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு மை லவ்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் பட் நேம் என்னவோ அந்த நேமை டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது எமோஜிஸ் 4 or 5 எமோஜிஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எமோஜிஸை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி பக்கம் இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த நேமுக்கு பக்கம் இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ லுக்காக வந்து இருக்கும். வேணும் அப்படின்னா அந்த எமோஜியோட சைஸை கூட இன்னும் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். ஆனால் எமோஜிஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க லுக்காக வந்து ஷோ ஆகும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பர்த்டேயோடைய ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயே க்ரோம்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சென்டென்ஸ் வேணுமோ அதை காப்பி பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் தேவையான ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து இப்போ நான் எப்படி வந்து செட் பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன சென்டென்ஸோ அந்த சென்டென்ஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறத கூட நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கலாம் பார்த்து. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேனர் வந்து மேக் பண்ணியாச்சு. இதை ஃபோட்டோவாக எடிட் பண்ணுறவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேப்சர் அண்ட் சேவ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும். ஸோ ஃபோட்டோவாக சேவ் பண்ணவங்களுக்கு ஃபோட்டோ எப்படி பேக்கில் எடிட் பண்ணுறதுன்றதை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவாக சில பேர் எடிட் பண்ணலான்னு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் இதை வந்து நான் சொல்லிடுறேன். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ரைட் சைடு ஆடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மியூசிக் என்ன ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ. ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மல்டிபிள் ஆப்ஷனை கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டீங்க அப்படி லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் எல்லாமே ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். ஸோ சாங்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோவாக எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், இப்போ வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ எந்த டைப்பில் நீங்கள் எடிட் பண்ணீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி தொடர்ந்து வேறு எந்த மாதிரி டைப்பில் வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பேனர் எடிட்டிங் போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.